இன்றைய தியானம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116, 12, 13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த 10வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். பிரியமானவர்களே, பணத்தை கொடுக்க முடியுமா, பொருளை கொடுக்க முடியுமா, பொண்ணை கொடுக்க முடியுமா? எதை கொடுத்தாலும் நிச்சயமா அதுக்கு ஈடாகாது. ஒன்றே ஒன்றைத்தான் செய்ய முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று. இந்த மாதத்தின் கடைசி நாளாகி இந்த நாள் முழுவதும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். ரட்சகா, என்னை ரட்சித்தீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரே, பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீரே, விக்கிரக ஆராதனையிலிருந்து தூக்கி எடுத்தீரே, மாம்ச கிரியைகள் அத்தனையில் இருந்தும் என்னை விடுவித்தீரே. ரட்சகா, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டு இந்த காலையிலேயே அவருடைய பாதம் பணிந்து முத்தம் செய்வோம் என்று சொன்னால், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் களி கூறும், சந்தோஷப்பட்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கோ அந்த குறைவெல்லாம் வருகிற மாதத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து நம்ம ஆத்துமாவை களிகூற பண்ணுவார். பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை தான் என் கையில் எடுத்துக்கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். அவருடைய வாழ்க்கையிலே அவர் அப்படியே செய்தார். பிரியமானவர்களே, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 12 முதல் 14 வரை உள்ள வசனத்திலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட தாவீது எழுதி வைத்திருக்கிறார். உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரா? உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி செய்திருக்கிறாரா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்தாரோ அதை செய்யும்படிக்கு இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், பாதகருக்கு உமது வழிகளை நான் உபதேசிப்பேன். என்னால் வெளியே போக முடியலையே, எனக்கு படிக்க தெரியலையே, எனக்கு பேச தெரியலையே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். இருக்கிற இடத்திலேயே நம்மை தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தினார், எப்படி பாதுகாத்தார், எப்படி தப்புவித்தார், எப்படி ரட்சித்தார் என்பதை நாம் உபதேசமாய் எடுத்து சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், தைரியத்தை தருவார், அபிஷேகத்தை தருவார். அதன் மூலமாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாதகருக்கு கர்த்தருடைய வழியை உபதேசிக்கும் பொழுது பாவிகள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். 14ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தாவீது, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை கம்பீரமாய் பாடும். அப்பொழுது என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நம்முடைய நாவு கர்த்தருடைய ரட்சிப்பை நினைத்து, கர்த்தருடைய வழிநடத்துதலை நினைத்து கம்பீரமாய் பாட வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் அவர் அனுபவித்து 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எழுதுகிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்தில் உள்ள இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே 5 கண்ட மக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எவ்வளவு நன்மைகளை, நினைத்து பார்த்திராத நன்மைகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே. எல்லாவற்றுக்காக 2 கைகளை உயர்த்தி குடும்பமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ கர்த்தர் கொடுக்கிற நேரத்திலே குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி சொல்லுவோம். தனியாக இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் அன்பார்ந்தவர்களே, நன்றி சொல்லுகிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே தரிசனம் கண்ட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனத்திலே தரிசனத்தை கண்டபொழுது அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ, ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தது போல அர்ப்பணிக்கவும் உதவி செய்வார், துதிக்கவும் உதவி செய்வார். எல்லாவற்றை காட்டிலும்
கர்த்தருடைய தூதன் வந்து அவருடைய நாவை தொட்ட பொழுது அவருடைய அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியான பொழுது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டது போல நம்முடைய செவிகளும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை இன்றைக்கு தருவார். அப்பொழுது நாம் ஏசாயா என்ன சொன்னார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணித்தது போல நம்மை நாம் ஊழியத்திலே அர்ப்பணித்து வாழத்தக்கதான கிருபையையும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருவார். ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னையே ஜீவபலியாய் நீ அர்ப்பணிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஊழிய பாதையிலேயும் உன்னை வழி நடத்துவார். நீ தேவனுக்கு மகிமையை செலுத்துவாய். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையான உபகாரங்களை நினைத்து மனதாரமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். 1ஆம் தேதி முதல் இந்த நாள் வரைக்கும் தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. குடும்பத்துக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, சபைக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. குடும்பங்களுக்கும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் 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 கர்த்தாவே. எல்லாவற்றுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாவீதை போல கர்த்தாவே, எங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு, நாங்கள் சந்திக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழிகளை உபதேசிக்கவும், அதன் நிமித்தம் ஆண்டவரே பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்பவும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை தருவீராக. ஏசாயாவை போல கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி இந்த காலையில அறிக்கை செய்யும் பொழுது எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு நீர் ஞானம், புத்தி, அறிவு, பரிசுத்தாவியின் வரங்கள், வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.